மேஷராசி அன்பர்களுக்கு ராகு, சனி சேர்க்கையினால எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்டின்னா, இப்போ அப்ராடுக்கு போலாம் வாங்க. அங்க உங்களுக்கு ஜாப் வாங்கி தரேன் அப்டின்னு எல்லாமே சொல்லுவாங்க. இவங்களும் அங்க போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தா, இங்க சொன்னது ஒண்ணா இருக்கும். வேற ஜாபா இருக்கும். அதே மாதிரி அங்க போனதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன அங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ, அது கிடைக்கவே கிடைக்காது. அதனால இந்த காலகட்டத்தில போறது அவ்வளவு தெளிவில்ல. ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து போணும். அடுத்தது பணம் தொலையறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் விரயமாறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. நம்பி நெறைய பிரச்சனைக்குள்ள மாட்டிருவாங்க. இந்த காலகட்டத்தில ஒரு புது மருந்து மாத்துறதெல்லாம் கூடவே கூடாது. ஏன்னா, அதில இருக்கக்கூடிய சைட் எஃபெக்ட்ன்றது இவங்களுக்கு மட்டும் அந்த சைட் எஃபெக்ட் பெரிய லெவல்ல போய் ஹெல்த் ப்ராப்ளம் லைக் அலர்ஜீஸ் இதெல்லாம் ரொம்பவே வந்துரும். அப்ப அந்த டாக்டர்னாலேயே எதனாலன்னு கண்டுபிடிக்க முடியாம பிரச்சனை ஆயிடும். ஸோ புது முயற்சிகள் அப்படின்றது கூடாது. இது மருந்துல மட்டும் இல்ல. ஒரு காஸ்மெட்டிக்ஸே யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ அவ்வளவா சேஞ்ச் பண்ண வேண்டாம். இல்லாட்டி அலர்ஜின்ற கான்செப்ட்குள்ள போயிடும்ன்றது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாரி இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்றவங்க எல்லாம் இப்ப கரெக்ட்டான டாக்குமென்டேஷனோட பண்ணல அப்படின்னா, நம்ம சொல்றோம் இல்லையா, இத்தன போய் மாட்டிடுச்சு, ரிலீஃபே ஆகல. அதெல்லாம் இந்த மாரி காலகட்டத்தில தான் ஆகும். ஸோ இதுல எல்லாம் மேஷராசி எச்சரிக்கையா இருக்கணும்.